வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். போதும், ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலியின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இதில் முதல் வசனத்தை வாசித்தோம்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அதற்கு பின்பதாக அவர்களை கர்த்தர் நினைவு கூறுகிறார். ஸ்தோத்திரம். அவங்க வந்து மீதியானியருடைய கைகளில் இருந்து தப்புவிக்கும்படியாக 6வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இது அடிக்கடி இந்த இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதான ஒரு ப்ராசஸ். இவங்க என்ன செய்வாங்கன்னா, திடீர்னு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வாங்க. செஞ்ச உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்னா, வேற யாராவதுடைய கையில் ஒப்பு கொடுத்துருவார். சோதரம். ஏதாவது ஒரு ராஜ்யத்தினுடைய கையிலையோ இல்லை ஏதாவது ஒரு சூத்திரம் அந்த நாட்களில் இருந்ததான அந்த மீதியானருடைய கைகளில் இந்த இஸ்ரவேலரை என்ன செஞ்சாங்கன்னா ஒப்பு கொடுத்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள், சோதரம், எமோரியர்கள் வருகிறார்கள். இப்படி அநேகரை நம்ம என்ன செய்கிறோன்னா வேதத்தில் அமலேக்கியர், சீரியர்கள், அசீரியர்கள் இப்படியெல்லாம் நம்ம வேதத்தில் நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த இடத்துல இவங்க தப்பு பண்ணதுனால இவங்களை சரி பண்ணுறதுக்காக கர்த்தர் என்ன செய்கிறார்னா இன்னொரு இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். அவங்க கையில் சோத்திரம் கொடுத்து விடுகிறார். அப்போ இவங்களெல்லாம் அவங்களால சிறுமைப்படுத்தப்பட்ட போது ஒரு மிகுந்த வியாகுலத்தோடு கூட ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, எங்களை இவங்க கைகளில் இருந்து எங்களை செய்யுங்க, விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஸ்தோத்திரம், ஆண்டவர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டருளினார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அவருடைய ஜெபத்தை கேட்டருளி என்ன செஞ்சார்னா, அந்த ஊரில் ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய பெயர் கிதியோன். ஹல்லேலூயா. அந்த கிதியோனை ஆண்டவர் அவனை கூப்பிடும் பொழுது கிதியோன்னு கூப்பிடல, பராக்கிரமசாலியே என்று சொல்லி கர்த்தர் அவனை கூப்பிடுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீங்க மற்ற இடங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமே அப்படின்னு சொல்லி ஆபிரகாமேன்னு கூப்பிடுறார். தாவீதை ஆண்டவர் கூப்பிடுகிறார். சோத்ரம். ஹல்லேலூயா. யாக்கோபை கூப்பிடுறாரு, யோசேப்பை கூப்பிடுறாரு. பல இடங்கள்ல கர்த்தருடைய சத்தங்கள் எல்லாம் நம்ம கேட்கறது உண்டு. அங்கெல்லாம் பார்க்கும்போது பேரை சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு காரியம் என்னன்னா, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வார்த்தை வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்னா, நம்மளை பராக்கிரமசாலியாக மாற்றுகிறார். நம்ம எப்பொழுது பராக்கிரமசாலிகளாக மாறுகிறோம்? சோத்திரம். இந்த இடத்துல கூப்பிடும்போது, அந்த பேரை சொல்லி கூப்பிடும்போது அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் எப்படி பராக்கிரமசாலி ஆக முடியும்? அல்லேலூயா. நான் எப்படி பராக்கிரமசாலி ஆக முடியும்? ஏன்னா நான் என் குடும்பத்திலேயே ரொம்ப சின்னவன். என் குடும்பமும் சிறியது. அதுதான் அப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவன் 15வது வசனத்தில், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆமாம், அவன் வந்து எல்லார்த்த காட்டிலும் ஒரு சின்ன பையனாக இருக்கிறான். சோத்ரம். அதாவது கடைசி பிள்ளைய போல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி பார்க்கும் பொழுது அதனால சோத்ரம், மூத்தவங்களா இருக்கிறவங்களுடைய பேச்சை என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க. சோத்ரம். வயசுல கொஞ்சம் மூத்தவங்க என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க. இப்போ ஆண்டவர் இவனை எதுக்காக அழைக்கிறார்னா, மீதியான கையில இருந்து இஸ்ரவேலை ரட்சிக்கிறதுக்காக. ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அப்ப இவன் தனியா போய் என்ன செய்ய முடியாதுன்னா, சண்டை போட முடியாது, ஒரு படையை நடத்தி செல்ல முடியாது. அப்ப இவனுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் என்னன்னா தேவைப்படுது. ஹல்லேலூயா. இவனுக்கு ஒரு கூட்டம் வந்து தேவை. ஒரு சில கூட்டத்தோட போய் என்ன செய்யணும்னா யுத்தம் பண்ணணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நல்லவர் சோத்திரம். ஒரு பெரிய ஒரு திரள் சேனையோ அல்லது ஏதாவது ஒரு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் சோத்திரம், எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லாம் யுத்தத்துக்கு போகும்போதெல்லாம் ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு ராஜ்யத்தை கூட்டிட்டு தான் என்ன செய்யறாங்கன்னா போறாங்க. அது போல இவன் சொல்றான், நான் எப்படி ஆண்டவரை ரட்சிக்க முடியும்? நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. நானே ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன். அல்லேலூயா. நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவனா இருக்கும்போது ஸ்தோத்திரம், அதுவும் பார்த்தீங்கன்னா என் குடும்பத்திலையும் நான் ஒரு சாதாரணமானவன். என் குடும்பமே சாதாரணமானது. என் குடும்பத்தில் நான் எப்படி மிக ஒரு சாதாரணமானவன், சின்னவன் ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும்பொழுது நான் இஸ்ரவேலை எப்படி ரட்சிக்க முடியும்? அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். அல்லேலூயா. நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நேரங்களில் ஆண்டவர் அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட நீ போ, உன்னை அனுப்புறது நான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யறாரு? முதல்ல அவனை பராக்கிரமசாலின்னு பேர் சொல்லி கூப்பிடுறாரு. ரெண்டாவது, உனக்கு இருக்கிற பலத்தோட கூட போன்னு சொல்றாரு, உன்னை அனுப்புகிறது நான் சொல்றார். அல்லேலூயா. ரெண்டாவது, நீ பார்க்கிற பெரிய விஷயங்களை நான் மிக சாதாரணமாக என்ன செய்வேன்னா முடிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த இடத்துல 3 இடத்துல ஆண்டவர் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். முதல்ல தூதனை கொண்டு பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. அல்லேலூயா. ரெண்டாவது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட கூட நீ என்ன செய், போன்னு சொல்லி பேசுறார். அல்லேலூயா. அடுத்ததாக, நீ மீதியானியரை ஒரே மனுஷனை போல என்ன செய்வேன்னா முறியடிப்பேன்னு சொல்லி பேசுறார். இந்த 3மே இவன் நம்புகிறதற்கு அரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்தங்கள் நம்புகிறதற்கு ஏற்றுக்கொள்கிறதற்கு கொஞ்சம் கடினமாக தெரிகிறது. இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதற்கு பாசிபிள் இருக்கா? ஸ்தோத்திரம். கிதியோனை தான் இந்த இடத்துல பார்க்கிறார். அதனாலதான் இவர் என்ன செய்யறாருன்னா அடையாளத்தை கேட்கிறார். தேவரீர் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். வந்தது என்கிட்ட பேசுறது ஆண்டவர் தானா, உங்க சத்தம் தானா நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டணும்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா ஸ்தோத்திரம் அவர்கிட்ட கேட்கிறார். ஏன்னா இவருடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு, இவருடைய குடும்பத்தினுடைய இவருடைய பின்னணியத்தை வச்சு எந்த ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியாதுன்னா சாதிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நம்ம விளங்கிக்கணும். நம்முடைய பலனை வச்சு, நம்முடைய திறமைகளை வச்சு, நம்முடைய தாளந்துகளை வச்சு எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா செய்யவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை பலப்படுத்தினா, ஆவியானவர் ஒரு மனுஷனை பலப்படுத்தும் போதுதான் அவன் என்ன செய்யறானா வேறு மனுஷனாக மாறுகிறான். அல்லேலூயா. ஆவியானவர் வர்றது வரைக்கும் சிம்சோன் ஒரு சாதாரண மனுஷன் தான். ஆவியானவர் அவனுக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள இறங்குறது வரைக்கும் அவன் மற்றவர்களை போல ஒரு சாதாரணமானவன் தான். என்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் மனுஷங்க மேல இறங்கி வர்றாரோ அவன் ஒரு ஸ்பெஷலா என்ன செய்யறானா மாறுகிறான். ஒரு ஆமீன் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுக நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்றாரு அப்படின்னு சொன்னா யூ ஆர் த ஸ்பெஷல் பர்சன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க ஒரு விசேஷமானவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. ஆவியானவருடைய பிரசன்னத்தை, அந்த அபிஷேகத்தை உணர்கிறோம் என்று சொன்னால் நம்ம ஒரு மிகவும் விசேஷமானவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ லட்சம் ஜனங்கள் இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனா அவங்களுக்குள்ள கிதியோனை கர்த்தர் விசேஷமாக உண்டார். அந்த வார்த்தை வர்றது வரைக்கும், ஆவியானவர் வர்றது வரைக்கும் அவனும் அவங்களுக்குள்ள ஒருத்தன் தான். ஸ்தோத்திரம். ஆனா என்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகையும் அபிஷேகம் ஒரு மனுஷன் மேல வருகிறதோ அவன் வேறு மனுஷனாக மாறுகிறான். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் எனக்குள்ள ஆவியானவர் ஆளுகை செய்கிறார்? ஹல்லேலூயா. இப்ப நமக்குள்ள ஆவியானவர் ஆளுகை செய்கிறார்னா அவர் என்ன செய்வார்னா கரெக்டான பாதையில, கரெக்டான டைரக்ஷன்ல நம்மளை என்ன செஞ்சிருவார்னா நடத்திட்டு போவார். அல்லேலூயா. கிதியோனுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கும் பொழுது முதல்ல அவனுக்கு வந்த வார்த்தை என்னன்னா பராக்கிரமசாலியே. சில நேரங்களில் கர்த்தர் சிலருடைய பேரை அர்த்தம் உள்ளதாக மாற்றுகிறார். அர்த்தமுள்ள பேரை சொல்லி என்ன செய்யறாருன்னா கூப்பிடுகிறார். நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்றார் பராக்கிரமசாலியே.
இன்னைக்கு நமக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அவனுக்கு கிதியோன் தான், அந்த மீதியானியர்கள் தான் அவனுக்கு பிரச்சனை. ஏன்னா அவங்க தான் இவங்களை அடக்கி ஒடுக்கி சிறுமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு வேறு ஏதாவது காரியங்கள் நம்மை சிறுமைப்படுத்தப்பட்டு, வேறு காரியங்களினாலே நம்ம சிறுமைப்படுத்தப்பட்டு இருப்போம். ஏதாவது ஒரு பலவீனங்களினால நம்ம சிறுமைப்படுத்தப்பட்டு இருப்போம். இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையினால, ஏதாவது ஒரு குடும்பத்தினால நம்ம சிறுமைப்படுத்தப்பட்டு இருப்போம். ஸ்தோத்திரம். அந்த சிறுமைப்படுத்தப்பட்ட இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு பர்சனலா என்ன செய்வார்னா, சில வார்த்தைகளை சொல்லி உங்களை கூப்பிடுவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான் மீதியானியர்களினால. தான் ஒரு ஸ்தோத்திரம் பலம் இல்லாதவனாக, தான் எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு பலசாலியா இருக்க முடியாது. அப்படி அவன் தான் ஒரு ஒரு பலசாலியாக தன்னை எண்ணி இருந்திருந்தான்னா, ஸ்தோத்திரம், இவன் தன்னை ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி இருக்க மாட்டான். நான் எல்லாம் போக மாட்டேன் ஆண்டவரே அப்படின்லாம் சொல்லி, நான் போற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உதாரணமா சொல்றேன், இப்போ சிம்சோனை நம்ம எடுத்துக்கோமே. சிம்சோன் முன்னாடி அவன் ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி, வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அவனுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பெலிஸ்தர்கள் எல்லாம் நிற்கும் போது என்ன செய்யறான்னா, ஒரு கழுதையினுடைய எலும்பை எடுத்து 1000 பேர்த்த அடிச்சு வீழ்த்திட்டான். யோசிக்கவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அவன் பராக்கிரமசாலியாக இருந்ததுனால, அவன் நல்ல ஒரு பலசாலியாக இருந்ததுனால என்ன செஞ்சானா, டப்புன்னு எடுத்து அடிச்சு வீழ்த்திட்டான். ஸ்தோத்திரம். ஆனா இவன் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தனக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு குறையை வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்மளே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோன்னா, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய வல்லமையை உணராம, எவ்வளவு பெரிய ஆண்டவரை நான் உள்ள வச்சிருக்கிறேன், எவ்வளவு பெரிய சர்வ வல்லமை உள்ளவரை நம்ம உள்ள வச்சிருக்கிறோங்கிறத சில நேரங்கள் என்ன செய்கிறதுனா, இந்த மனம் ஏற்க மறுக்கிறது. ஹல்லேலூயா. சில சூழ்நிலைகள் என்ன செய்கிறது என்றால், அப்படி நமக்குள்ள இருக்கிறவரை காட்டில அந்த சூழ்நிலை பெருசு போல என்ன செஞ்சிருதுன்னா காட்டிடுது. ஆனா அழைச்சவர் ஆண்டவர், கூப்பிடுகிறது கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் பெரியவர்னு தெரியும். ஆனா அந்த பெரியவர் நமக்குள்ள இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிற அளவுக்கு நான் பாக்கியவானா, நான் தகுதி உள்ளவனா? ஹல்லேலூயா. நான் கூப்பிட்டா என்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவாரா? இதுதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு டிராபேக்கா நின்றுகிட்டு இருக்குது. நானெல்லாம் ஜெபம் பண்ணா விடுதலை தருவாரா? பெரிய பெரிய ஊழியக்காரங்கெல்லாம் ஜெபம் பண்ணா விடுதலை தருவார். ஹல்லேலூயா. பெரிய பெரிய பாஸ்டர்மாருக்கு ஒரு வார்த்தை சொன்னா என்ன செஞ்சிருவோம்? விடுதலை ஆயிடுவோம். நான் ஜெபம் பண்ணி விடுதலையாக முடியுமா? கண்டிப்பா கர்த்தருடைய வார்த்தை ஸ்தோத்திரம் கிதியோனுக்கு நேராக வந்தது என்னன்னா, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ என்ன செய்வ? முறியடிப்பாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான பெரிய பெரிய கடக்க முடியாத பாதைகளை மிக சாதாரணமாக கடந்து வருகிறதற்கு கர்த்தரால நம்ம செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு நமக்கு தேவையானது என்ன? இந்த இடத்துல கிதியோன் என்ன செய்யறாருன்னா, ஸ்தோத்திரம் வாசிங்க, பின் அதே 6வது அதிகாரத்துல 34வது வசனத்தை வாசிங்களேன். 6வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கும் பின் செல்லும்படி செய்து, மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு போடுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல இறங்கிட்டார். ஹல்லேலூயா. கிதியோன் மேல இறங்கின பொழுது இவன் ஒரு அழைப்பு விடுக்கிறான். ஸ்தோத்திரம். இந்தபடி என்ன செய்ய போறோம்? நம்ம மீதியானியர்களுக்கு எதிர்த்து யுத்தம் பண்ண போறோம். யாரெல்லாம் வர போறீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகளுக்கு ஆளுகள் அனுப்புறான். இவன் ஒரு சாதாரணமானவன். ஹல்லேலூயா. சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆவியானவர் வந்துட்டா அவன் விசேஷமானவனாக மாறுகிறான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் வருவாங்க? கூப்பிட்டா யார் வருவா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு புரட்சி பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு காரியத்துல ஒரு புரட்சி பண்ண போறீங்க. ஸ்தோத்திரம். ஒரு பெருங்கூட்டம் உங்களுக்கு தேவைப்படுது.
அழைப்பு விடுத்தா யாரெல்லாம் வருவாங்க? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க முதல்ல வருவாங்களா? நம்ம சொந்தக்காரங்க வருவாங்களா? நம்ம உடன் பிறந்தவங்க முதல்ல வருவாங்களா? வரமாட்டாங்க. ஆனா இங்க பார்க்கிறோம் 7வது அதிகாரத்துல 2வது வசனத்துல, நம்ம 3வது வசனத்துல வாசித்தா ஸ்தோத்திரம், எத்தனை பேர் ஓடி போனாங்களா? 22,000 பேர் என்ன செஞ்சாங்கன்னா திரும்பி போய்விட்டார்கள். 15,000 பேர் என்ன செஞ்சாங்கன்னா மீதியா இருந்தார்கள். அப்ப எத்தனை பேர் வந்தாங்க? 25,000 பேர் போயாச்சு. 22,000 பேர் போயாச்சு. 10,000 பேர் 10,000 பேர் அப்படிதானே? 10,000 பேர் மீதியா இருந்தாங்க. அப்ப எத்தனை பேர் வந்தது? 22,000 போயிருச்சு, 10,000 மீதி இருக்குது. அப்படின்னா எவ்வளவு? 32,000 பேர் என்ன செஞ்சுட்டாங்கன்னா வந்துட்டாங்க கிதியோனோட யுத்தம் பண்ணுகிறதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நல்லா விளங்கணும், நல்லா விளங்கிக்கணும். ஆவியானவருடைய நடத்துதலோடு கூட நம்ம ஒரு காரியத்துக்குள்ள நம்ம இறங்கணும்னு சொன்னா சூழ்நிலைகள் எல்லாம் அவரே என்ன செய்வார்னா உங்களுக்கு சாதகமாக மாத்திடுவார். ஹல்லேலூயா. யாருகிட்டையும் போய் கெஞ்சிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. யாருகிட்டையும் போய் நீங்க வாங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நமக்குள்ள ஆவியானவருடைய நடத்துதல் மட்டும் நமக்கு இருந்துட்டுதான்னா போதும். ஸ்தோத்திரம். கன்ஃபார்மா கர்த்தர் நம்மளை நடத்துறாருன்னா அதற்குண்டான வழிகளையும் அவர் என்ன செஞ்சிருவார்னா ஓபன் பண்ணி வச்சிருவார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் கேட்கிறோம், எதெல்லாம் தேவ சித்தம்? நான் போறது தேவ சித்தம் தானா? இந்த காரியத்துல கர்த்தருடைய சித்தம் இருக்குதா? கர்த்தருடைய சித்தத்துல நீங்க நின்னீங்கன்னா ஆவியானவர் உங்க மேல இறங்கி இருக்கிறாரு. அவர் என்ன செய்வார்னா ஸ்தோத்திரம், நீங்க போகிற பாதையில தடைகள் இல்லாம என்ன செஞ்சிருவார்னா எல்லா கதவுகளையும் ஓபன் பண்ணி வச்சிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு நல்ல ஒரு அடையாளம். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் பிசாசானவன் வந்து அந்த கதவை மூடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆண்டவர் திறந்த கதவுகளை சத்துரு அடைக்கிறதற்கு முயற்சி செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் திறந்த கதவுகளை சத்துரு அடைக்க முயற்சி செய்வான். நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா இங்க ஆவியானவருடைய நடத்துதல் இருக்கிறதுனால சத்துரு கதவை அடைக்கிறானா ஆண்டவர் அந்த காரியத்தை தடை பண்றாருன்றது நல்லா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஸ்தோத்திரம், அவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின பொழுது அவனுக்கு பின்னாடி செல்லுகிறதான ஒரு ஸ்தோத்திரம், எத்தனை 32,000 பேர் ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த இடத்துல அவனை சூழ்ந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கான வழிகளை கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்னா திறக்கிறத நல்லா நம்ம உணர முடியும். நீங்க எதுக்காக பிரயாசப்படுறீங்க? ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. அல்லேலூயா. ஏதாவது ஒரு வேலை காரியமாக இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுறோம், ஒரு பொருளை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான எல்லா கதவுகளை கர்த்தர் என்ன செய்வார்னா ஒரு சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்கும் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம். அல்லேலூயா. ஒரு சமாதானமான ஒரு முடிவுகளாக இருக்கும். எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார்னா ஓப்பன் பண்ணி வைப்பார். சில கிராமங்களுக்கு நம்ம ஊழியத்துக்கு போகிறோம், சில புதிய ஊழியங்களை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதில் என்ன செய்யணும், தடை இல்லாமல் அந்த காரியம் நமக்கு நடக்கிறதாக இருக்கும். சில நேரங்களில் பிசாசானவனு தடைகளை கொண்டு வருவான். ஆனால் நமக்கு தெரியும் இந்த தடை சத்ருனால தான் வந்தது அப்படிங்கிறத நம்ம நல்லா அறிஞ்சு கொள்ள முடியும். இப்போ நம்ம ஜெபம் பண்ணி அந்த தடைகளை மேற்கொண்டு அந்த வழியாக நம்ம போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. முதலாவது காரியம், நமக்குள்ளே இருக்கிற இயலாமையை விட்டு வெளியில் வர வேண்டும். கிதியோன் தன்னுடைய இயலாமையை பேசினார். ஆண்டவர் சொல்றாரு, உன் இயலாமை கிடையாது, நான் உன்னை பலப்படுத்தி அனுப்புறேன், நீ போ. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்மளால செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். முதல்ல நம்முடைய இயலாமையை விட்டு வெளியில வரும்போது நமக்கு உண்டான சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு சாதகமாக்கி வைத்திருப்பார். ஹல்லேலூயா. எதெல்லாம் முடியலன்னு நம்ம உட்காந்துட்டே இருந்தோம்னா வாழ்க்கை ஃபுல்லா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். நீ எழுந்து காரியத்தை நடப்பின்னு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. விசுவாசத்தோட நம்ம காரியங்கள் என்ன செய்யணும்னா அவர் நடத்துறாருன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா, அவர் இந்த காரியத்துல நம்மளை வந்து ஸ்தோத்திரம் முந்தி தள்ளுறாரு அப்படின்னு தெரிஞ்சிட்டுதுன்னா உட்காந்துட்டு இருக்க கூடாது, செயல்பட ஆரம்பித்து விட வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ச்சியாக ஆவியானவருடைய நடத்துதல் கர்த்தருடைய வார்த்தை வந்ததுக்கு அப்புறமும் நாம உட்காந்துட்டே இருந்தோம்னா, செயல்படாமலே இருந்தோம்னா அவர் செயல்பட மாட்டார். நீ இந்த காரியத்துக்கு லாக்கி கிடையாது, நான் வேற ஆள் யாரையாவது என்ன செஞ்சுக்கிறேன் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படின்ட்டு அவர் பாட்டுக்குள்ள போயிடுவார். ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, பல தடவை கூட சில நேரத்தில் கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு கதவை கர்த்தர் நமக்கு திறந்தார்னா அதுக்குண்டான சோர்ஸையும் அதுக்குண்டான காரியங்களையும் கர்த்தர் நமக்கு ஆதாயம் பண்ணி வைத்திருப்பார். ஹல்லேலூயா.
ஆனா நமக்கு என்ன செய்யணும்னா காரியத்தை நடப்பிக்க வேண்டும். இப்ப கிதியோன் என்ன செய்யறான்னா அடையாளத்தை கேட்டு 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 ஆண்டவர் தான் பேசுறாருன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்த உடனே 7வது அதிகாரத்தில் என்ன செஞ்சிட்டாருன்னா, அப்பொழுது கிதியோனாகிய எருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இன்னொரு ப்ராசஸா பண்றார். என்ன பண்றாருன்னா, உன் கூட இருக்கிற எல்லாத்தையும் நீ கூட்டிட்டு போக வேண்டாம். ஏன்னா இத்தனாயிரம் ஜனங்களை வச்சுதான் நான் ரட்சிக்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தேன்னு சொல்லி நீ பெருமை பேசாதபடிக்கு உன் கூட்டத்தை உன் பெலனை இன்னும் என்ன செய்யறனா குறைச்சு, என்னுடைய பெலனால நீ ரட்சிக்கப்பட்டா என்பதை சோத்திரம் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக செய்ய போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்கள்ல கர்த்தர் சில காரியங்களை அப்படி குறைச்சு விடுறார், சில நேரங்கள்ல சிறுமையாக்குறார். இங்க பாத்தீங்கன்னா சிறுமைப்படுத்துறார். இத்தனாயிரம் ஜனங்கள் வந்திருக்கிறாங்க, ஆண்டவர் அனுப்ப வேண்டியதானே, அனுப்பல. ஸ்தோத்திரம். இன்னும் ஆளுகள் என்ன செய்ய குறை. ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் ஆட்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாகிறதாக. ஸ்தோத்திரம். 2வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமே. இப்போ இவருக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர் ஒரு அறிக்கை விடுறாரு, அறிக்கை விட்டதையும் பெரிய கூட்டம் வந்து இவருக்கு சூழ்ந்துருச்சு, ஒரு தைரியம் வந்துருச்சு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ என்ன, ஒரு பெரிய படையோட நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதான ஒரு தைரியம் இருக்கு. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, படைகளுடைய இருக்கிற ஆட்களுடைய எண்ணிக்கையெல்லாம் குறைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உதாரணமாக ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கணும், அதுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் தேவை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமே. 10,000 ரூபாய் தேவைப்படுது அந்த பொருளை வாங்குகிறதற்கு. உதாரணமாக நான் சொல்கிறேன், சூத்திரம், ஏதாவது ஒரு பொருளை வச்சுக்கோமே, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10,000 ரூபாய், இன்றைக்கெல்லாம் ஃப்ரிட்ஜ் 10,000 ரூபாய் கிடையாது, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க. இப்போ எவ்வளோ இருக்குன்னா 12,000 ரூபா இருக்குது. அல்லேலூயா. அப்போது நமக்கு எப்படி இருக்கும், ஒரு தைரியமாக இருக்குமா இருக்காதா? ஏன், வாங்கினது போக மீதி 2,000 ரூபா இருக்குது. சூத்திரம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட இருக்கிற 8,000 ரூபாய் என்ன செஞ்சிரு, திருப்பி எங்கிட்டயே கொடுத்துரு அப்படிங்கிறார். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும், 4,000 ரூபா. இப்போ பயம் வருமா வராதா? அல்லேலூயா. எண்ணிக்கை குறைய குறைய இங்கேயும் என்ன செய்யும், ஒரு தடுமாற்றம் ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன் திறமையில நீ வாங்கினேன்னு சொல்லாதபடிக்கு, வீம்பு பேசாதபடிக்கு இந்த ரட்சிப்பு என்னால் வந்ததுன்றதை நீனும் ஜனங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை சிறுமப்படுத்துகிறதுக்கு காரணமே அவருடைய மகிமை நம்ம மூலமா வெளிப்படும்படியாக. அல்லேலூயா. வரலையா, விளங்கலையா நான் சொல்றது? அவருடைய மகிமை நம்ம மூலமா வெளிப்படும்படியாக. ஒரு குருடனை பார்த்து சீசர்கள் எல்லாம் கேட்குறாங்க, ஆண்டவரே, இது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா, இவன் இப்படி குருடனாக பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய மகிமை இவனில் வெளிப்பட இவன் இப்படி பிறந்தான். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான குறைவுகள் வருகிறதுக்கு காரணம் அவர் எவ்வளவு பெரியவருங்கிறத நம்ம அறிந்து கொள்ளும்படியாக. அல்லேலூயா. நான் என்னுடைய திறமையினால நான் இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டேன். ஸ்தோத்திரம். என்னுடைய உழைப்பினால நான் இந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டேன் என்று வீம்பு பேசாதபடிக்கு நம்மளை கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு 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 அவர் யாருன்றதை நம்ம மூலமா வெளிப்படுத்தும்படியாக விசுவாசம் வரணும். குறையும் போது பயம் வரக்கூடாது, விசுவாசம் வரணும். அல்லேலூயா. வாழ்க்கையில சிறுமைப்படும் போதெல்லாம் நமக்கு தேவையானது என்னன்னா, அவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு காரியத்தையும் செய்யறார். இந்த 10,000 பேர்த்த கூட்டிட்டு என்ன செய்ய, நான் சொல்ற ஒரு இடத்துக்கு போ. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இவங்க இன்னும் அதிகமாக இருக்கிறாங்க. கிதியோன் 22,000 பேர் ஓடிட்டாங்க. இப்ப இருக்கிற 10,000 பேர் எனக்கு இன்னும் அதிகமா தெரியுறாங்க. அதுலயும் நான் என்ன செய்ய போறேன், ஆட்களை குறைக்க போறேன்.
எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை. அப்ப பாத்தீங்கன்னா அதுல தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக சோத்திரம் என்ன சொல்றாரு, 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வரக்கடவன், உன்னோடே கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்ப யார ஆண்டவர் குறிக்கிறார்னா, சோத்திரம், தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினால் நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியும் நிறுத்து என்றார். அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. யார் தண்ணியை அப்படி நக்கி குடிப்பா? முட்டியில முழங்கால்ல சரீரத்துல பலன் இல்லாம தான் ஓடி போய் என்ன செய்வான்னா அப்படி குடிப்பான். கொஞ்சம் டீசென்ட் உள்ள ஆளுங்க, கொஞ்சம் சரீரத்துல பலன் உள்ள ஆட்கள் எல்லாம் முழங்கால் ஊன்றி என்ன செய்யறாங்கன்னா அப்படி கையில அள்ளி அப்படி குடிக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் போய் என்ன செய்யறாங்கன்னா அப்படி ஓடி போய் அப்படி தாழ விழுந்து நாயை போல என்ன செய்யறாங்கன்னா நக்கி குடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, முழங்கால்ல தெம்பு இருக்கிறவனையும் சேர்த்து என்ன செஞ்சுட்டாருன்னா கழிச்சு விட்டாரு. பூரா அவங்க செலக்ட் பண்ற ஒரு 300 பேரை செலக்ட் பண்றாங்க. 300 பேரும் பாத்தீங்கன்னா பலவான்கள் அல்ல. சோத்திரம், ஆண்டவருக்கு முன்பாகவும் தங்களுடைய சரீரத்திலையும் பலவீனமானவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்னா தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் என்ன செஞ்சார? பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சோத்திரம், அந்த இடத்துல வெறும் 300 பேர் பார்த்தீங்கன்னா 32,000 பேர் சோத்திரம் போன இடத்துல வெறும் 300 பேரை தெரிஞ்சுக்கிட்டு நீ போ, இந்த 300 பேரை கூட்டிட்டு போன்னு சண்டைக்கு அனுப்புறாரு. ஏன் நம்ம லேசா நம்ம யோசிச்சு பார்க்கணும். கிதியோன் இடத்துல நம்ம இருந்தா என்ன செய்வோங்கிறத நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். சும்மா பைபிள்ல நம்ம லிட்டரலா ஆமென் சோத்திரம் ஒரு எழுதப்பட்ட அந்த உண்மையை நம்ம என்ன செஞ்சோம்னா வாசித்துட்டு போயிடுறோம். நம்ம சோத்திரம் அந்த கிதியோன் இருக்கிற இடத்துல நம்ம இருந்திருந்தா நம்ம என்ன செய்வோம்னு யோசிச்சு பார்ப்போம். எல்லாத்தையும் குறைச்சிட்டாரு. அனுப்புறவரு கொடுத்து அனுப்பணும். இவர் இருக்கிறதையும் சேர்ந்து என்ன செய்யறாரு, வந்தவங்களையும் சேர்ந்து திருப்பி அனுப்பிட்டாரு. சோத்திரம், சரி கொடுத்த 300 பேர் தான், 300 பேராவது கொஞ்சமாவது ஒரு வலிமை உள்ளவர்களா இருப்பாங்களான்னு பார்த்தா அவங்களும் யாருங்க, வலிமை உள்ளவர்கள் அல்ல. அவங்களும் பாத்தீங்கன்னா சோத்திரம் சரியான நிற்க கூட திராணி இல்லாத ஜனங்களை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா கூட அனுப்புறாரு. முழங்கால நிக்கிறதுக்கு திராணி இல்லாதவர்களை என்ன செய்யறாருன்னா கிதியோனோடு கூட கர்த்தர் அனுப்புகிறார். வாய்ப்பே கிடையாது. இந்த 300 பேரை வச்சு ஆமென் சோத்திரம் அங்க பாத்தீங்கன்னா 1,22,000 ஜனங்கள். ஆமென், அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம் 1,20,000 பேர் என்ன செஞ்சாருன்னா விழுந்தார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். எத்தனை பேரை வச்சுங்க? அல்லேலூயா. அதுவும் 300 பேரும் நிக்கிறதுக்கு திராணி இல்லாதவங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமே. நம்முடைய காரியங்களை நம்ம நின்னோம்னா, நம்மளால ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சா நிச்சயமாக கடைசி வரைக்கும் முடியாது. ஆண்டவருடைய கையில நம்ம ஒப்பு கொடுத்துட்டா, நாம் பலவீனனாக இருந்தாலும் கர்த்தர் யுத்தத்தை ஏற்று நடத்துவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில யுத்தங்களை நம்மளே செஞ்சுக்கிட்டே இருக்கும். சில யுத்தங்களை, சில பிரச்சனைகளை நானே டீல் பண்றேன், இந்த ப்ராப்ளத்தை நான் பார்த்துக்கிறேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறோம், எத்தனை பிரச்சனைகளை நம்மளே டீல் பண்றோம். சற்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம டீல் பண்ணதான ப்ராப்ளம், நம்ம டீல் பண்ணதான சிச்சுவேஷன் எல்லாத்திலையும் வெற்றி சிறந்திருக்கிறோமா, வெற்றி அடைந்திருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஏன் நானே அந்த காரியத்தை டீல் பண்ணும்படியா போச்சு? ஏன்னா என்கிட்ட இன்னும் கொஞ்சம் பலன் ஒட்டிக்கிட்டு இருக்குது. போராடுறதுக்கு தக்கதான பலன் இன்னும் இருக்குது. பேசுறதுக்கு தகுந்ததான பலன் என்ன செய்யுது? என்கிட்ட இருக்கிறனால தான் நான் பேசுறேன். இன்னொருத்தர்கிட்ட எதிர்த்து நிற்கிறதுக்கான திராணி என்கிட்ட இருக்குது. அதனால என்ன செய்றேன்? எதிர்த்து நிற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் என்ன ஆகுதுன்னா எனக்கு காரியங்கள் எல்லாம் தோல்வி அடைகிறது. நம்மகிட்ட இருக்கிற அந்த திராணியை, நம்மகிட்ட இருக்கிறதான அந்த பலனை, ஸ்தோத்திரம், நான் இன்னும் பலசாலியா தான் இருக்கிறேன். நான் இன்னும் எதிர்த்து போராடத்தக்கதான பலன் எனக்குள்ள இருக்குதுன்றது நினைக்கிறதுனால தான்
சில காரியங்களை நம்மளே என்ன செய்யறோம்னா டீல் பண்றோம். ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியலன்னா, இந்த காரியத்தை நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே அப்படின்னு விட முடியல. ஸ்தோத்திரம். அதை நம்ம அந்த காரியத்தை நம்ம டீல் பண்ணி அதை நானே எடுத்து நடத்தி அது கடைசியில் அது ஃபெயிலியர்னு தொடர்ந்து அது தோல்வி அடையும் போது தான் சோர்ந்து போய் ஆண்டவரே நீங்க நீ என்ன செஞ்சுக்கங்க பார்த்துங்க, என்னால் என்ன செய்யல முடியல, நீங்களே என்ன செய்யுங்க பார்த்துக்குங்க. இதில் ஒவ்வொரு தடவையும் தோல்வி அடையும் போதெல்லாம் இந்த மனசு எவ்வளோ வலிக்கும், நீங்கள் எவ்வளோ சோர்ந்து போயிருப்பீங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மளே டீல் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகும்போது நமக்குள்ளே வருகிறதான அந்த மன வலி, மனதில் ஏற்படுகிறதான அழுத்தம், மனதில் வருகிறதான காயங்கள், ஸ்தோத்திரம், அது ரொம்ப கொடுமையான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஒருத்தனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துக்கிட்டே இருந்துதான். இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன செய்யறதுன்னு தான் அப்பாட்ட போய் கேட்டான். ஸ்தோத்திரம். அவங்க அப்பா சொன்னாரா, உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் என்ன செய், ஆணி எடுத்து என்ன செய், ஸ்தோத்திரம், ஒரு மரத்துலேயோ ஒரு செவுத்துலையோ என்ன செஞ்சிரு, அடிச்சு வச்சிரு அப்படின்னா. இவன் பார்த்தீங்கன்னா முத நாள் இவனுக்கு கோபம் 10 ஆணி என்ன செஞ்சான்னா டப்புன்னு அடிச்சிட்டான் செவுத்துல. அல்லேலூயா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபம் குறைஞ்சிருச்சு. கோபம் குறைஞ்ச உடனே 5 ஆணி என்ன செஞ்சிருக்கான், அடிச்சிட்டான். அடுத்த நாள் அப்படியே குறைஞ்சு பார்த்தீங்கன்னா 2 ஆணி, 1 ஆணி. ஆமென் ஸ்தோத்திரம். கடைசியில் அவனுக்கு கோபமே வரல. அல்லேலூயா. இப்போ அப்பாட்ட போய் சொன்னானா, டேடி எனக்கு இனிமேல் என்ன செய்யாது, கோபம் வராது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பா சொன்னாரா, நீ அடித்த ஆணியெல்லாம் என்ன செய்ய, பிடுங்கு அப்படின்னு சொன்னாரா. உனக்கு எப்பெல்லாம் கோபம் வரலையோ அப்பெல்லாம் அந்த ஆணிகளை எல்லாம் பிடுங்குன்னு சொன்னார். இப்போ அவன் அந்த ஆணிகளை எல்லாம் என்ன செஞ்சிட்டானா, பிடுங்கிட்டான். வராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ நடந்தது என்னன்னா, இப்போ ஆணியை பிடுங்கினதுக்கு பிற்பாடு அந்த இடத்துல, அந்த ஆணி அடித்த இடத்துல காயங்கள். அல்லேலூயா. இப்ப ஆணி என்ன செஞ்சாச்சு, புடிங்காச்சு. நம்ம கோபம் வரும்போதெல்லாம் என்ன செஞ்சிடறோம்னா, ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிடறோம். சில நேரங்களில் சில காரியங்களை நம்மளே டீல் பண்றோம். ஸ்தோத்திரம். இதெல்லாம் எப்படின்னா, நானே என் பிரச்சனையை பார்த்துக்கிறேன், நானே என் ப்ராப்ளத்தை பார்த்துக்கிறேன், நானே என்ன செய்யறேன். போராடி பார்த்துட்டு முடியாதப்பெல்லாம் எல்லாத்தையும் ஆண்டவர் புடுங்கினதுக்கு பிறகு அங்கெல்லாம் பூரா காயங்களா இருக்கு. அல்லேலூயா. யார் மருந்து போட்டு சரி பண்றது? அது சரியாகிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்? எத்தனையோ ஆறாத வடுக்கள் நம்முடைய மனதை தைத்திருக்கிறது இல்லையா? அல்லேலூயா. இதிலிருந்தெல்லாம் ஜெயம் பெற வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம், அப்பா நீங்க பார்த்துக்கங்க, எந்த அளவுக்கு அழுது ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்முடைய கண்ணீர் தான் என்ன செய்யணும், கர்த்தரிடத்தில் அதிகமாக பேச வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய கண்ணீர் தான் ஸ்தோத்திரம். யுத்தத்தை கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா, கம்முனு மோசைய போல கையை தூக்கி நின்றணும். அவர் பார்த்துக்குவாரு. அல்லேலூயா. அவர் பார்த்துக்குவாரு. யுத்தம் கர்த்தருடையது. அங்க என்ன செய்யறாருன்னா, ஒருவருடைய பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் என்ன செஞ்சார்னா திரும்ப பண்ணினார். அவங்களுடைய பட்டயத்தை அவங்களுக்குள்ளே என்ன திரும்ப பண்ணினார். மீதியானியர்கள் இஸ்ரவேலருக்கு முன்பதாக முறிந்தோடி போனார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிறதான பிரச்சனைகள், பிசாசு கொண்டு வருகிறதான சோர்வுகள், இது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, அப்பா நீங்க பார்த்துக்கங்க, என்னால் எதுவுமே முடியாது, இந்த காரியத்தை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நான் உங்கள்கிட்ட சரண்டர் பண்றேன் டாடி, நீங்க பார்த்துக்கங்க. ஏதாவது ஒரு பயங்கள், இன்னைக்கு காலையில் நம்ம பயங்களை குறித்து தியானிச்சோம். அப்படிப்பட்ட பயங்கள் வரும்போதெல்லாம் இந்த யுத்தத்தை நீங்க பார்த்துக்க ஆண்டவரே. நம்ம நினைக்கிறதுக்கு மாறா ஏதாவது நடக்கும்போது, ஸ்தோத்திரம், ஏதாவது ஒரு சிறையிருப்பு வரும்போது, யாருடைய கையிலேயாவது நம்ம ஒப்பு கொடுக்கப்படும் போது, ஸ்தோத்திரம், நமக்கு இந்த வசனம் ஞாபகம் வரணும், யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. நான் நிற்க வேண்டிய களம் இந்த களம் அல்ல, நான் நிற்க வேண்டிய களம் முழங்கால்ல நிற்கிறதா என்னுடைய வேலை. அல்லேலூயா. போராடுறது என்னுடைய வேலை இல்லை, அது கர்த்தருடைய வேலை. ஸ்தோத்திரம். நான் போராட வேண்டிய இடம், நான் 4 அறைக்குள்ள முழங்கால நின்றுதான் நம்ம என்ன செய்யணும்னா போராட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை நம்ம ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். மூளையினால் முடியாதது முழங்கால முடியும். நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணி நம்ம பெற்றுக்கொள்ளன்னு சொல்லவே முடியாது. நான் போராடி ஒரு காரியத்தை என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லலாம். ஜெபித்து எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது வாழ்க்கையில். அல்லேலூயா. கிதியோனோடு கூட கர்த்தர் இருந்து நடத்தினது போல
நம்மோடும் கர்த்தர் இருந்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளில் கொஞ்சம் கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க. இருக்கிற இடத்துல எந்தெந்த காரியங்களில் நம்ம பலவீனமாக இருக்கிறோமோ, எந்தெந்த காரியங்களெல்லாம் நம்மளை ஒவ்வொரு நாளும் உடைக்குதோ, ஸ்தோத்திரம், அது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்மளை பலட்சயப்படுத்துகிற காரியம் எது, நம்மளை பலவீனனாக மாற்றுகிற காரியம் எது, இந்த காரியத்தில் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் பலவீனனாக நான் மாறிட்டு இருக்கிறேன், இந்த போராட்டத்தினால நான் பலட்சியப்பட்டு கொண்டே இருக்கிறேன், என்னை இந்த காரியங்களை என்னை பலவானாக மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம். இருக்கிற இடத்துல சொல்லி, அப்பா என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. உங்கள் கரத்தை நான் பிடித்து கொண்டு உம்மோடு நடந்து வர எனக்கு உதவி செய்யும். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். கர்த்தாவே, என் வாழ்க்கையில் வருகிறதான இந்த போராட்டம் உம்முடையது. இதில் நான் தோல்வியை பார்க்கக்கூடாது. இதுவரைக்கும் தோல்வியை பார்த்துட்டேன் டாடி, இனி நான் தோல்வியை பார்க்கக்கூடாது. என் மனசை உடைக்கிற காரியம், என்ன ஒரே இடத்துல உட்கார வைக்கிற காரியம் இனி என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை பலவானாக மாற்றுங்க, பலவானாக மாற்றுங்கப்பா, பலவானாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே நீங்கள் சொன்ன தரிசனம் எல்லாம் நிறைவேறணும் டாடி. என்னென்ன காரியங்கள் எல்லாம் எனக்கு பேசுனீங்களோ அதெல்லாம் நடக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்க சமூகம் ஒன்றே எனக்கு ஆறுதல். நான் பலவீனனாக இருக்கக்கூடாது, ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. என்னை கர்த்தர் செயல்பட வைப்பீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆமென். ஆண்டவரே, நான் ரொம்ப போராடுறேன் ஆண்டவரே, சில காரியத்தில் ரொம்ப போராடிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு அது கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல. இந்த நாளில் உங்க சமூகத்தில் நான் என்ன கொடுக்குறேன், இந்த யுத்தத்தை நீங்க நடத்துங்க, இந்த யுத்தத்தை நீங்க நடத்துங்க. என்னுடைய திறமைனால, எனக்கு கொடுக்கப்பட்ட திராணினால அல்ல. நம்ம தியானித்தோம், நிற்கிறதுக்கு கூட திராணி இல்லாதவங்களை கர்த்தர் அவங்கள வச்சு ஒரு பெரிய ரட்சிப்பு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொண்டு வந்தது போல, சில காரியத்தில் நம்ம நிற்கிறதுக்கு கூட திராணி இல்லாமல் இருக்கலாம். அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய யுத்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய யுத்தத்தை நம்ம சந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை அந்த இடத்துல தான் நம்ம பார்க்க போகிறோம். கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, எதை குறித்தும் பயம் இல்லையே, எதை குறித்தும் பயம் இல்லையே, என் நேசர் நடத்துகிறீர், என் நேசர் நடத்துகிறீர். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன், நான் நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத என் நாயனே, கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே,
கல்வாரி நாயகனே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். உம்மைத்தானே பற்றி கொண்டே, உம்மைத்தானே பற்றி கொண்டே, உம் தோளில் அமர்ந்து விட்டேன், நானும் தோளில் அமர்ந்து விட்டேன். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே, உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே, உலகத்தையே மறந்து விட்டேன், இந்த உலகத்தையே மறந்து விட்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். சாய்ந்து விட்டேன் நான், சாய்ந்து விட்டேன் நான், சாய்ந்து விட்டேன் நான், சாய்ந்து விட்டேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, என்னை பலப்படுத்துகிற தெய்வமே, என் கண்ணீரை துடைக்கிறவரே, என் மன வியாகுலங்களை மாற்றுகிறவரே, எனக்காக யுத்தம் பண்ணுகிறவரே, உம்முடைய கரங்களில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். உம் தோளில் நான் அமர்ந்து விட்டேன். ஆண்டவரே, நீங்க இனி என்ன நடத்தி செல்லுங்க. நீங்க எங்க நடக்கிறீங்களோ அந்த இடத்துல நானும் நடந்து வரேன் டாடி. எந்த இடத்துல போக சொல்றீங்களோ அங்க நான் போறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய தாளத்தல்ல, திறமை இல்ல, எல்லாத்தையும் உங்க கையில ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, யுத்தத்தை கர்த்தர் நீரேற்று நடத்தும்படியாக உங்க சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. நீங்க ஆளுகை செய்யுங்க ராஜா, நீங்க ஆளுகை செய்யுங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லி